பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி மாத பலன்கள் 2025 வருஷம் 2வது மாதம் பிப்ரவரி மாத பலன்கள் இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் ரிஷப வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ரிஷப வீட்டில் பயணம் நடத்தும் போது செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். ஆக்சுவலாக செவ்வாய் கடக வீட்டில் தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் கொஞ்சம் வக்ரமாக இருக்கார். அதனால உங்களுக்கு பலன் சொல்லணுங்கிறதுக்காக மிதுன வீட்டில் போட்டிருக்கேன். அதை நான் பலன் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன். கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டில் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 13, 14 தேதிகளில் கும்ப வீட்டுக்கு வந்துடுவார். இவ்வளோ காலம் இங்கே இருந்தார் சூரியன், மகர வீட்டில் இருந்தவர். அவர் 13ஆம் தேதி 14ஆம் தேதி வாக்கில் 13ஆம் தேதியே வந்துடுவார். எங்கே வர்றாரு? கும்ப வீட்டுக்கு வர்றாரு. அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே சனி பகவான் ஆட்சியாக இருக்கார், மூலத்தெரிகோணமாக இருக்கார். புத பகவானும் கும்ப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க. சுக்கிரன் மீன வீட்டில் உச்சமாகி தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. ஆல்ரெடி ராகுவும் அங்கே தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, இப்போ தைப்பூசம் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தைப்பூசம் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவில்களில் முருகனுக்கு திருவிழான்னு கூட வச்சுக்கலாம். தேரோட்டம், பூசம், பால் காவடி, பன்னீர் காவடி, அன்னதானம், அப்படி முருகனுடைய 6 படை வீடுகள்லையும் வெகு சிறப்பாக இருக்கும். 7வது வீடா சொல்கிற மருதமலையில் இதை விட சிறப்பாக இருக்கும். அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோவில்லையும் அந்த தைப்பூச விழா அப்படிங்கிறது சிறப்பு. பூசம்னா பூச நட்சத்திரம். தைப்பூச நட்சத்திரம் அன்னைக்கு, தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் முருகனுக்கு மிகப்பெரிய விழா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் விரதம் இருந்து பக்தர்கள் அவங்களுடைய கடமைகளை காணிக்கைகளை செலுத்துவாங்க. அந்த விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அன்றைய தினம் முதல் அந்த ஆறுமுகம், அந்த அழகன் அத்தனை பேருக்கும் நல்ல ஆசீர்வாதம் வழங்கட்டும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு உங்கள் சார்பாக அந்த நான் நித்தம் வணங்கும் குமரமலையான வேண்டி கேட்டுக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது என்னென்னா, இது ஒரு பொது பலன் தான், உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது. இந்த மாதத்தில் இந்தந்த கிரகம் இங்கே இருக்குது, அதனால் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு, நமக்கு என்ன மைனஸு, இல்லை நம்ம என்ன வழிகாட்டுதல் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஜோதிடம். உங்கள் ஜாதக பலன் கிடையாது. இது ஒரு 20-25% தான் நீங்கள் எடுத்துக்கணும். சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை பற்றி நடந்தால் இது கூடுதலாக நன்மையும் தீமையும் இருக்கும். சரி, யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால், நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஜாதகத்தை அனுப்புகிறீங்க, ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையர், என்னுடைய குருநாதர் அத்தனை பேரையும் வணங்கி இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் துலாம் ராசியை பார்ப்போம். துலாம் ராசி அப்படின்னா நீதிபதி ராசி அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். என்ன காரணம்? இங்கே தான் சனி பகவான் உச்சமாகிறார். உச்சமாகிறதுனால சனினா நீதிபதி, தீர்ப்பு, உத்தியோகம், கர்மம், தொழில், ஜீவனம் எல்லாமே துலாம் ராசி தான். அதனால தான் இந்த துலாம் ராசி, துலாம் லக்கத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே சாப்பாட்டுக்கு மட்டும் கஷ்டம் வரவே வராது. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக உண்மையாக இருப்பாங்க. நிறைய பேர் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர், பேராசிரியர் இருக்காங்க. அது மாதிரி நகைக்கடை, ஜவுளி கடை எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. சரி, இந்த மாதம் இந்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். 5 அப்படின்னா அதிர்ஷ்டம், பூர்வீகம், ப்ரமோஷன், குலதெய்வம், இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். 9னா பாக்கியம். 1, 5, 9 ஒரு ஜாதகத்தில் 1ஆம் இடமோ 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ வலுவாக இருந்தால் அந்த ஜாதகம் சிறப்பு. ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்குமானா இருக்காது. சரி,
இப்போது 5ஆம் வீட்டு கிரகம் சனி பகவான் ஆட்சியாக இருக்கார். அப்போது என்ன அர்த்தம்? உங்களுக்கு குலதெய்வம் வலுவாக இருக்குது. ஐயனார், கருப்பர், முனீஸ்வரன், பாண்டி முனி, பொற்பனக்கோட்டை முனி, இப்படி முனீஸ்வரன், காவல் தெய்வம், அம்மன், அம்பாள், காளியம்மா, துர்க்கை, குங்குமக்காளி, வெங்கடப்படாரி, பிடாரியம்மன், இப்படி தெய்வங்கள்லாம் உங்களுக்கு காவல் தெய்வமெல்லாம் காவலாக இருக்குது, நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரி, உயர்கல்வி 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் வலுவாக இருக்கும்போதே பாக்கியாதிபதி புதனும் அவருக்கு 9ல் உங்களுக்கு 5ல் வலுவாக இருக்காங்கன்னு அர்த்தம். இதோட என்ன சார் வேணும்? 5 வலுத்து இருக்கு, 9 சிறப்பாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ராசிநாதன் உச்சமாக இருக்கார். ராசிநாதன் யார்? துலாம் ராசிக்கு சுக்கிரன் தான். அவர் உச்சமாக இருக்கார். 6ஆம் வீட்டில் இருக்காருன்னு கவலைப்படக்கூடாது. ஏன்னா ஒரு வகைக்கு 8 6ல் போய் மறைகிறது நல்லது தான். என்ன இருந்தாலும் உச்ச பலனை கொடுக்கும். 6ன்னா சர்வீஸ், வேலை. அப்போ வேலை கேட்குற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, சர்வீஸ்ன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் போய் இருந்தீங்கன்னா உங்கள் சிந்தனை முழுக்க வேலையில் இருக்கும், சர்வீஸில் இருக்கும், புதிய வேலை தேடுறதுல இருக்கும். அது ராகு சம்மந்தப்படுறதுனால அந்நிய பாஷை பேசக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கு பாஸாக இருப்பாங்க, முதலாளியாக இருப்பாங்க, உங்களுக்கு ஆஃபீஸராக இருப்பாங்க, எல்லாம் 6. அப்போ இந்த மாதம் 5ஆம் இடம் வலுவாக இருக்குது. பாக்கியம் பாக்கியம்னா என்ன சார்? உபதேசம், அப்பா, நல்ல நேரம். அப்பாவுக்குள்ள கிரகம் புதன், அது 5ல் இருக்குது. அப்பா ஸ்தானத்துக்கு உள்ள புதன் 5ல், அவருக்கு பாக்கியத்தில் வலுவாக இருக்குது. உங்கள் தாத்தான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடம் வலுவாக இருக்குது. உங்கள் பிள்ளைங்கன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம் வலுவாக இருக்குது. அப்பாவுக்குள்ள கிரகம் சூரியன் 5ல் இருந்து திரும்ப 11 பார்க்குது. எவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது இந்த மாதம் துலாம் ராசிக்கு. அதை விட சிறப்பு, இந்த வருஷம் நடக்க போகிற பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி, குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, ராகு கேது பயிற்சி, அத்தனை பயிற்சியும் நல்லா இருக்க போகுது. வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய அத்தனை கிரகங்களும் அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுது. மார்ச் மாதத்துலேருந்து பாருங்கள், உங்கள் ஸ்டேட்டஸே மாறும், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், பணம் கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை, அதெல்லாம் நல்லா இருக்குது. நான் அப்புறம் சொல்கிறேன். சரி, இந்த மாதம் 5ஆம் இடத்துலேருந்து சூரியன் 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ லாபம் லாபம் லாபம். ஏற்கனவே நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல இருக்கீங்க, வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, அதில் பதவி உயர்வு கிடைக்கும். 5ல் பாக்கியாதிபதி இருக்கிறதுனால, புதன் இருக்கிறதுனால. சூரியன் தான் வெளிச்ச கிரகம், வெளிச்சம், புகழ், அந்தஸ்து சொல்கிறது யார்? சூரியன். அது லாபத்தில் இருக்குது. அப்போ லாபம் லாபம் லாபம், செய்கிற வேலையில் லாபம். சூரியன் ஒரு கர்மக்காரன். அப்போ கர்மம்னா நீங்கள் செய்கிற தொழிலில் லாபம் கொட்டி கிடக்குது சார். எல்லாத்துக்கும் மேலே குரு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. குரு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வீடு கட்ட போகிறீங்க, வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க. இடம் வாங்க போகிறீங்க, இடம் வாங்கிடுவீங்க. சனின்னா தூர தேசம், பூர்வீகத்தில் இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி வாங்குவீங்க, அல்லது பூர்வீக சொத்தில் இருக்க பிரச்சனை சால்வ் ஆகும். 5ன்னா உயர்கல்வி, மேல் டிகிரி படிக்கலாம். சனின்னா அந்நிய தேசம், வெளி மாவட்டம் போயோ, வெளி மாநிலம் போயோ, வெளிநாடு போயோ சம்பாதிக்கலாம், படிக்கலாம். 7ஆம் இடங்கிறது 2, 7 வருமானத்தை சொல்கிறவர், கணவனாக இருந்தால் மனைவியை சொல்கிறவர், மனைவியாக இருந்தால் கணவனை சொல்கிறது, அது பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. எவ்வளோ யோகம் பாருங்கள். அதிர்ஷ்டங்கள் அள்ளி கிடக்குது, கொட்டி கிடக்குது. 7ஆம் இடம் என்பது மனைவியை சொல்கிறது, களத்திர ஸ்தானங்கிறது சுக்கிரனை சொல்கிறது. அப்போ 5ங்கிறது வலுவாக இருக்குது. ஒரு சிலருக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒரு பொண்ணுனால திருமண யோகம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது இடம் தடுங்களாயிஞ்சா 2வது திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே 5ல் இருக்கிற சனி பகவான் 2ஆம் இடத்தை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 2ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால பணம் கொட்டும், எண்ணி வைக்கணும். குரு 2 பார்க்குது. குருன்னா கோடிகளுக்கு அதிபதி, சுக்கிரன்னா லட்சங்களுக்கு அதிபதி. அப்போ இந்த மாதம் கோடிக்கணக்கில் முதல் போட்டிருக்கவங்களுக்கு, லட்சக்கணக்கில் முதல் போட்டிருக்கவங்களுக்கு லாபம் இருக்குது. குருன்னா தங்கம், சுக்கிரன்னா வெள்ளி, சில்வர். அப்போ இந்த மாதம் தங்க நகையோ வெள்ளி நகையோ வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியன்னா ஆபரண கிரகம், சூரியன்னா குழந்தை. அப்போ குழந்தைனால லாபம்.
தங்க நகை ஆபரணத்தினால லாபம் உண்டு. 4ஆம் இடம்னா வீடு வண்டி வாகனம், அது 2ல் இருக்குது. அப்போ அம்மாவுக்கு 2ல் அவங்களே இருக்கிறதுனால அம்மாவுக்கு வருமானம் உண்டு. அம்மாவுக்கு வருமானம் உண்டு, அம்மாவுக்கு தொழில் மாற்றம் உண்டு. 9ஆம் இடம் அப்பா, அவருக்கு 2ல் சுக்கிரன் இருக்கிறதுனால அப்பாவுக்கு வருமானம் உண்டு. அப்பாவுக்கு வாக்குல ராகு சுக்கிரன் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புனால வருமானம் உண்டு. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். 12ல் கேது, குரு பார்க்குறாரு. ஆன்மீக பயணம், ஆன்மீக சுற்றுலா, வெளிநாட்டு பயணம் உண்டு. இப்படி இந்த மாதம் முழுவதும் அத்தனை யோகமும் வடிகி கட்டிட்டு இருக்கு. 8ல் இருக்கிற குரு மோஷன் போகிறதும் யூரின் போகிறதுல கவனம். 6ல் இருக்க சுக்கிரனால அடிவயிறு, 6ல் ராகு இருக்கிறதுனால கேஸ் ட்ரபிள், செரிமான கோளாறு, யூரின் ட்ராக்கு, கல்லடைப்பு, நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கை. ஏன்னா இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க, சுகமாக இருப்பீங்க. துலாம் ராசிக்கு அதிபதியே சுக்கிரன் தான். 10 பேர் இருந்தால் முதல்ல யார் சாப்பிடுவான்னா துலாம் ராசிக்காரங்க. எது எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்போ வண்டியில் போகிறீங்கன்னா முதல் சீட் எனக்கு வேணும்பீங்க, ஏன்னா சுகமாக இருக்கிறது. ஆக இந்த மாதம் வெற்றியே. நான் சொன்ன 1-2 விஷயத்தில் கவனமாக இருங்க. உடல்நிலையில் கவனம், வேறு எந்த பாதிப்பும் இல்லை. பணம் புழங்கும், கல்வி நல்லா இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டியது 5ஆம் இடம் கும்ப வீடு அப்படிங்கிறதுனால ஒரு தடவை கும்பேஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க. இதில் ராகு நட்சத்திரம் சுவாதியில் இருக்கிறதுனால பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால நீர் வீட்டில் இருக்கிறதுனால ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளையும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதத்தை மட்டுமல்ல, இந்த வருடம் முழுவதும் கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.